சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்னைக்கு நம்ம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். இந்த சிறப்பு மிகுந்த ஒரு சலவாத்தை நீங்கள் தவறாமல் கண்டிப்பாக ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நாளில் நம்ம ஓதக்கூடிய சலவாத்து ரொம்ப பிரத்யேகமானது. இன்னும் நபி அவர்களே நம்மளை ஓத சொல்லியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ஒவ்வொரு சலவாத்துக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இந்த சலவாத்தில் பார்த்தீங்கன்னா நபிக்காக தனித்தனியாக நம்ம துவா கேட்குற மாதிரி இருக்கும். எப்பயுமே நம்ம பொதுவாக அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும், அருள் உண்டாகட்டும், பரக்கத் உண்டாகட்டும்னு கேட்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நுணுக்கமான துவாக்களோடு நபி அவர்களுக்காக நம்ம துவா செய்கிறோம். அதுவும் ஜும்மா நாளில் அவர்களுக்காக நம்ம துவா செய்கிறோம்னா அவர்களுடைய துவா நமக்கு கிடைக்கும், ஷஃபாத் நமக்கு கிடைக்கும், அல்லாஹுடைய அருள் 10 மடங்காக கிடைக்கும். 10 மடங்காக அல்லாஹ் அருள் புரிகிறான். அப்போ 10 மடங்கான அருளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு செலவாத் இருக்கும். இப்போ அந்த செலவாத் தான் பார்க்குறோம். இந்த செலவாத்தை நீங்கள் பார்த்து ஓதிக்கொள்ளுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வரி வரும். முதல் வரி என்னென்னா, அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அப்படின்னா, யா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹின் மீது உன்னுடைய சலவாத்தை தருவாயாகன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹுக்கு அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்னு சொல்லி நம்ம துவா செய்கிறோம். இப்படி நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோமா? இந்த மாதிரிலாம் நம்ம கேட்டதில்லை. அவர்களுடைய ரூஹுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கேட்குறோம். அடுத்தது, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அதேமாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலின் மீது உன்னுடைய சாந்தியை அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். எந்த அளவுக்குனா, மற்ற எல்லா ஆத்மாக்களுடைய உடம்பு இருக்கும்ல, அதுகளை விடவும் நபி அவர்களுக்கு பார்க்கும்போது அதிகமான செலவாத்தையும் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னா, நம்ம மற்றவங்க எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எல்லாரை விட சிறந்ததாக இவர்களுடைய ரூஹுக்கு சாந்தியை கொடு, எல்லாரை விட சிறந்ததாக இவர்களுடைய உடலின் மீது உன்னுடைய சாந்தியும் ரஹமத்தையும் புலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அதே மாதிரி அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கப்ரின் மீது உன்னுடைய சாந்தியை புலி, மற்ற எல்லாருடைய கபரை விடவும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ என்ன கேட்டிருக்கோம்னா, 3 விஷயம் கேட்டிருக்கோம். எல்லாருக்குமே ரூஹ் இருக்குது, எல்லா மனிதருக்குமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கடைசி வரையும் எல்லா மனிதருக்குமே ரூஹ் இருக்குது. ஆனால் எல்லா ரூஹை விட அதிகமான சாந்தியும் சலாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா புலிக சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே உடல் இருக்குது. மரணித்தாலும் எல்லாருக்குமே உடலோடு தான் இருக்காங்க. ஆனாலும் அவர்களுடைய உடலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? உன்னுடைய சாந்தியும் சலாமும் புலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். எல்லாருடைய உடலும் பார்த்திங்கன்னா கபருக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கும் மரணித்தவங்களது. அப்போ அதுக்கு நம்ம சாந்தியும் சமாதானமும் சொல்கிறோம். அதே மாதிரி கடைசியாக கபரில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய கபரின் மீது உன்னுடைய சாந்தியும் சலாமும் அதிகமாக பொலி அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தனியாக நம்ம கேட்குறோம். அப்போ எல்லாரை விட மிகைத்து நம்ம தனியாக என்ன பண்ணுறோம்? குறிப்பிட்டு இந்த செலவாத்து ஓதுறோம். கடைசியாக வாலா ஆலிஹி வஷஹபிஹி வசல்லிம். இன்னும் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் உன்னுடைய சாந்தியும் சலாமும் பொழிவாளையாக அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும். இப்போ இந்த செலவாத்தை ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஒரு தடவை ஓதிக்கிட்டால் போதும். அதாவது ஒரு நேரத்தில் ஓதிக்கோங்க. ஓதும் போது 7 முறை ஓதிக்கொள்ளுங்க. இது யார் வேணால் ஓதலாம், தொழுகை இல்லாதவங்களும் ஓதலாம். இப்போ நம்ம கேட்ட கையோடையே 7 முறை ஓதுறதுக்கு வெறும் 1 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஓதிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம தனியாக அமல் செய்யணும்னு நினைப்போம், செய்ய மாட்டோம். இந்த நாளில் நம்ம கையோடு செஞ்சிடலாம். என்னோடு சேர்ந்து ஓதுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா ஜஸதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி. அல்லாஹும்ம ஸல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி. அல்லாஹும்ம
சல்லி அலா ஜசதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம் அல்லாஹும்ம சல்லி அலா ரூஹி சையதினா முஹம்மதின் ஃபில் அர்வாஹி அல்லாஹும்ம சல்லி அலா ஜசதி சையதினா முஹம்மதின் ஃபில் அஜ்சாதி அல்லாஹும்ம சல்லி அலா கப்ரி சையதினா முஹம்மதின் ஃபில் குபூரி வஅலா ஆலிஹி வஸஹபிஹி வஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம 7 முறை ஓதிக்கொண்டோம். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.